பாகிஸ்தானின் வாகா எல்லை மூடப்படும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பஹல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தானின் வாகா எல்லை மூடப்படும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம், மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்று வரும் நிலையில் இந்தியா பாகிஸ்தானின் வாகா எல்லை மூடப்படும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. முக்கிய அறிவிப்பாக பார்த்து வருகிறோம். இந்தியா பாகிஸ்தானின் வாகா எல்லை மூடப்படும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. பஹல்காம் தாக்குதலை அடுத்து இந்த முடிவானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான வாகா எல்லை மூடப்படுவதுடன் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நேற்று தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையிலான வாகா எல்லை மூடப்படும் என மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. மேலும் பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், இந்த உத்தரவுல என்ன முழுமையாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது? லாவண்யா, தற்போது அந்த சுமார் 2.5 மணி நேரத்திற்கும் மீதாக பிடித்த அந்த கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் தற்போது வெளிவந்திருக்கிறது. மிக முக்கியமாக பாகிஸ்தான் அதிகாரிகள், தூதரக அதிகாரிகள் உடனடியாக இந்தியா விட்டு வெளியேற வேண்டும் என்று தற்போது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மிக முக்கியமாக அட்டாரி எல்லை, அதாவது இந்தியா பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய அந்த அட்டாரி எல்லை உடனடியாக மூடப்படுகிறது. அதே போல எந்த ஒரு பாகிஸ்தான் சேர்ந்த நபரும் இனி இந்தியாவுக்கு அவர்கள் பயணம் செய்ய முடியாது. அதே போல அவர்களுக்கு முன்கூட்டியே ஏதேனும் விசா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தால், அதாவது இந்தியாவுக்கு பல்வேறு காரணங்களுக்கு அவர்கள் பயணம் செய்வதற்கு விசா வழங்கப்பட்டிருந்தால் அது உடனடியாக ரத்து செய்யப்படும். அதைவிட முக்கியமாக இந்தியா பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, அதாவது 2 நாடுகளுக்கு இருக்கக்கூடிய இந்த இண்டஸ் நதி தொடர்பான அந்த பங்கீடு தொடர்பான அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் தற்போது வில் பி ஹெல்ட் இன் அபயன்ஸ், அதாவது அடுத்த முடிவு எடுக்கும் வரை அது நிறுத்தி வைக்கப்படுகிறது. தற்போது மிக முக்கியமான பல கடுமையான நடவடிக்கைகளை தற்போது இந்திய அரசு எடுத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் 2.5 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கூட்டமானது இன்று நீடித்தது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டது. தற்போது எவ்வாறு பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இங்கிருந்து வெளியேறுகிறார்களோ அதே போல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளும் உடனடியாக அழைத்துக் கொள்ளப்படுகின்றனர். அதாவது இனி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளுக்கும் எந்த ஒரு தூதரக உறவும் இருக்காது என்பதை நம்மால் இதில் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல அட்டாரி எல்லையை அடைப்பது என்பது இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கும், பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவுக்கும் யாரும் இனி அந்த அட்டாரி எல்லை வழியாக பயணம் செய்ய முடியாது. அதே போல வர்த்தகமும் பெரிய அளவில் நிறுத்தப்படும். அதாவது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான அந்த வர்த்தகம் தற்போது முற்றிலுமாக மூடப்படுகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும், அதாவது தற்போது நம்ம இந்த பத்திரிகா சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது, அது தற்போது வெளிவந்திருக்கிறது. அதே போல இந்தியா withdrawing 3 சர்வீஸ் அட்வைசர்ஸ் and 5 சப்போர்ட்டிங் ஸ்டாஃப், அதாவது தூதரகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அதிகாரிகளையும் தற்போது இந்தியா திரும்பி அழைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போல பொசிஷன் ஆஃப் டிஃபென்ஸ் அட்வைசர்ஸ், மிலிட்டரி, ஏர் அண்ட் நேவல் ஆர் பர்சன்ஸ் நான் கிராட்டா, அதே போல பாதுகாப்பு தொடர்பான அதிகாரிகள், அதாவது தூதரகத்திற்குள் அங்கு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் யாரேனும் இருக்கும் பட்சத்தில் அவர்களும் தற்போது திருப்பி அழைத்துக் கொள்ளப்படுகின்றன. இது ஒரு பெரிய நகர்வாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதாவது டிப்ளமேட்டிக் ஒரு அளவுல இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு.
இந்தியா தனது கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் தற்போது இரு நாடுகளுக்கும் உள்ள உறவில் தற்போது ஒரு பெரிய ஒரு செவுரை எழுப்பி இருப்பது நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல நான் ஏற்கனவே சொன்னபடி இனி எந்த ஒரு தனிநபரும் பாகிஸ்தான் பாஸ்போர்ட் அல்லது பாகிஸ்தான் விசா இருக்கக்கூடியவர்கள் இனி இந்தியாவுக்குள் பயணங்களை மேற்கொள்ள முடியாது. அதுவே மிக முக்கியமான ஒரு முடிவாக நாம் பார்க்க வேண்டும். அதே போல number of people in the mission to be brought down from 55 to 30. அதே போல அங்க இருக்கக்கூடிய அந்த பல்வேறு பணிகளுக்காக இந்திய அதிகாரிகள் பாகிஸ்தானில் இருப்பர். அந்த தூதரக அளவிலான இருக்கக்கூடிய அதிகாரிகள் முற்றிலுமாக அவர்கள் திருப்பி அழைக்கப்படுகின்றனர். அதே போல பல்வேறு அதாவது இன்டர்நெட் மிஷன்ஸ் என்று சொல்வார்கள். பாகிஸ்தானில் இந்தியா சார்பில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரிகள் அவர்களின் எண்ணிக்கையும் 55 30 குறைக்கப்படுகிறது என்ற அந்த முடிவும் தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அதாவது தற்போது வரை வெளிவந்திருக்கக்கூடிய அந்த முக்கிய முடிவுகளில் மிக முக்கியமானது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அது தற்போது நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இனி அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது என்று இந்திய அரசு தெரிவித்திருக்கிறது. அதே போல இந்திய அரசின் அதிகாரிகள் துறை ரீதியான டிப்ளோமேட் அவர்கள் அனைவரும் தற்போது மீண்டும் இந்தியாவுக்கே அழைக்கப்படுகின்றன. அதே போல நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி அட்டாரி எல்லை முற்றிலுமாக மூடப்படுகிறது. இனி எந்த ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த பாகிஸ்தானை தாயகமாக கொண்ட எந்த நபரும் இனி இந்தியாவுக்குள் அவர்கள் பயணம் செய்ய முடியாது. அவர்களுக்கு எந்த விசாவும் வழங்கப்படாது. அதே போல அவர்களுக்கு வழங்கப்பட்ட விசாவும் ரத்து செய்ததாக நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். அதே போல தற்போது மத்திய அரசு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாளை மாலை ஒரு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஒன்றிய அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது. டெல்லியில் இந்த கூட்டமானது நடக்கிறது. ராஜ்நாத் சிங் இந்த கூட்டத்திற்கு தற்போது தலைமை வகிப்பார் என்ற தகவல் வெளியாயிருக்கிறது. நாளை அனைத்து கட்சி கூட்டத்தில் அதாவது தற்போது காஷ்மீரில் என்ன நடந்தது அதற்கு பல்வேறு முக்கிய முடிவுகளை இந்த மத்திய அமைச்சரவை கூட்டத்தின் முடிவில் எடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான மேல் விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது எவ்வாறான தாக்கலை ஏற்படுத்த போகிறது, என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது? இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான ராஜாங்க ரீதியிலான உறவில் கடுமையான நடவடிக்கைகளை இந்தியாவினுடைய அரசாங்கமானது எடுத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பகல்காம் தாக்குதல் எதிரொலியிட்டுள்ளது. இந்த ஒரு முடிவுகள் என்பது இன்று பிரதமர் தலைமையில் நடைபெற்ற மத்திய பாதுகாப்பிற்கான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது குறிப்பாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லையாக மிக முக்கிய எல்லையாக கருதப்படக்கூடிய வாகா எல்லை உடனடியாக மூடப்படும் என்ற ஒரு அறிவிப்பையும் அதன் மூலம் பாகிஸ்தானுக்கு சென்றுள்ளவர்கள் மே 1ஆம் தேதிக்குள் நாட்டிற்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்பொழுது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது அறிவித்திருக்கிறது. வெளியுறவுத்துறையினுடைய செயலர் குறிப்பாக விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்களை சந்தித்த பொழுது இந்த ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடுமையான ஒரு தீவிரவாத அமைப்புகளுக்கான ஒரு துணை போகும் நாடாக பாகிஸ்தான் உள்ளது. அந்த செயல்களை அவர்கள் நிறுத்தாவிட்டால் மேலும் கடுமையான நடவடிக்கைகள் என்பது பாகிஸ்தான் மீது தொடரும் என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது இந்தியாவுடைய மத்திய அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது குறிப்பிட்டது. இந்த நடவடிக்கைகள் என்பது கடுமையான ஒரு தாக்கத்தை பாகிஸ்தான் மீது ஏற்படுத்தும் என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான அந்த ஒரு ராஜாங்க ரீதியிலான ஒரு உறவு என்பது தற்பொழுது சற்று துண்டிக்கப்பட்டுள்ளது என்றுதான் நிச்சயமாக கூற வேண்டும். நடைபெற்ற அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பொறுப்பு என்ற ஒரு அடிப்படையில் இந்த ஒரு உத்தரவுகளை இந்திய அரசாங்கமானது பிறப்பித்துள்ளது. இதனால் கடுமையான பாதிப்புகள் என்பது வர்த்தகம் என்று மட்டுமல்லாமல் இரண்டு நாடுகளுக்கும் இடையே இருக்கும் அந்த ஒரு போக்குவரத்து தொடர்பான பல்வேறு அம்சங்களிலும் நீடிக்கும் என்பதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். குறிப்பாக எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பாகிஸ்தான் செல்வதற்கும் பாகிஸ்தானியர்கள் இந்தியா வருவதற்குமான ஒரு தடை என்பதும் இந்த உத்தரவுகளின் கீழ் பிறப்பிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சார்க் விசா ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான சார்க் விசா என்பது பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்படாது என்ற ஒரு அறிவிப்பையும் தற்பொழுது
மத்திய அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக பிறப்பித்திருக்கிறது. இஸ்லாமாபாத் மற்றும் டெல்லி ஆகிய 2 இடங்களிலும் இருக்கக்கூடிய தூதரகங்களில் உள்ள ஒட்டுமொத்த அந்த பணியாளர்களுடைய எண்ணிக்கை 55ஆக உள்ள தற்போதைய பணியாளர்களுடைய எண்ணிக்கையை 30ஆக குறைப்பதற்கான ஒரு உத்தரவையும் இந்த ஒரு பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அந்த ஒரு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை செயலர் விஜய் மிஸ்ரி தரப்புல அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் மே 1ஆம் தேதிக்குள் பல்வேறு நடவடிக்கைகளை தூதரகத்தினுடைய மட்டத்திலும் சரி